ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் விண்டோஸ் 10 மற்றும் விண்டோஸ் 11 யூசர்ஸ் 8GB ரேம் வச்சுருப்பீங்க. இருந்தாலும் உங்கள் சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக ரன் ஆகும். இந்த இஷ்யூவை விண்டோஸ் 10 மற்றும் விண்டோஸ் 11 சில செட்டிங்ஸை என்னபிள் பண்ணுறதாலையும் டிசபிள் பண்ணுறதாலையும் இந்த பிரச்சனையை சரி செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கூகுள் க்ரோம் மற்றும் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணுவீங்க. நீங்கள் அதுக்கு டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். டாஸ்க் மேனேஜரில் ஓப்பன் பண்ணால் உங்களுடைய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். இங்கே மோர் டீட்டெயில்ஸ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்க் யூசேஜ் இல்லைனா மெமரி யூசேஜ் ஹையாக, அதுவும் கூகுள் க்ரோம் மற்றும் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக காட்டும், அதாவது ரெட் மார்க்கில் காட்டும். அதை எப்படி சால்வ் பண்ணுறதுனா இங்கே டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸில் கூகுள் க்ரோம் ஓப்பனில் இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். கூகுள் க்ரோம் ரைட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே செட் ப்ரியாரிட்டின்னு இருக்கும், லோன்றதை செலக்ட் பண்ணுங்கள். மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுற யூசர்ஸாக இருந்தால் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் ரைட் கிளிக் பண்ணுங்கள். செட் ப்ரியாரிட்டி அதுவும் லோன் செட் பண்ணுங்கள். இப்படி செட் பண்ணுறதால அது ரேம் அண்ட் டிஸ்க் யூசேஜ் ரொம்பவே கம்மியாக எடுக்கும். அதனால் உங்கள் சிஸ்டம் இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது ஹேங்கோ இல்லை ஸ்லோவாக ஆகாது. அடுத்தது சூஸ் பவர் பிளான் ஸ்டார்ட் பண்ணி சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் ஆன உடனே நிறைய சிஸ்டமில் எங்கள் ஐ பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது இருந்தால் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்படி உங்கள் சிஸ்டமில் அந்த ஆப்ஷன் அவைலபிளாக இல்லைனா கிரியேட்டிவ் பவர் பிளான் ஆப்ஷன் இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இங்கே ஹை பர்ஃபார்மன்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. கிரியேட் கொடுங்க. ஸ்டார்ட் மெனுவில் வியூ அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ன்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே பர்ஃபார்மன்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். இங்கே அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன் இருக்கும். யூஸ் பண்ணாலும் சிஸ்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆனால் சிஸ்டமில் இருக்கிற எல்லா அனிமேஷனுமே ஸ்டாப் ஆகிடும். அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கஸ்டமர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கஸ்டமர் ஆப்ஷனில் ஸ்மூத் எட்ஜஸ் ஆஃப் ஸ்க்ரீன் ஃபாண்ட்னு செலக்ட் பண்ணுங்கள். ஷோ தம்ப்நெயில் இன்ஸ்டன்ட் ஆஃப் ஐகான்னு கிளிக் பண்ணுங்கள். ரெண்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே பண்ணுங்கள். டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே டாஸ்க் மேனேஜரில் ஸ்டார்ட் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் இங்கே இருக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸுமே நீங்கள் சிஸ்டம் ஆன் ஆகும்போது ஸ்டார்ட் ஆகும். அதனால் சிஸ்டம் ஸ்லோவாக நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணுங்கள். அப்புறம் திஸ் பிசி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே சீரியல் மேலே ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. இங்கே டிஸ்பிளே அப்னு ஒரு ஆக்சுவலாக காமனாக எல்லாருமே ஜஸ்ட் டிஸ்பிளே ஆப்ஷன் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுப்பீங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுவீங்க. அப்படி பண்ணாதீங்க. இங்கே கீழே க்ளீன் அப் சிஸ்டம் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். இங்கே எல்லா ஆப்ஷனுமே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து எல்லாத்தையுமே டெலிட் பண்ணுங்கள். சர்ச் மெனுவில் ரன்ன்ற ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே ஃப்ரீ பிச்சுன்னு டைப் பண்ணுங்கள். இங்கே இருக்க எல்லா ஃபைல்ஸுமே செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணுங்கள். இப்போ சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணி நீங்கள் இப்போ சிஸ்டமை யூஸ் பண்ணலாம். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.